ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 9/12/2024 அன்று நடைபெற இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25 தமிழுக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். ஸோ மொத்த மதிப்பெண் 100. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினாகட்டும், சிறுவினாகட்டும், நெடுவினாகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். எதுகை சொற்களை தேர்ந்தெடுத்ததுக்கு மணியும் பொண்ணும். ஸோ அதுக்கு கீழே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள்லாம் பாருங்கள். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலுக்கு அதற்குரிய காரணமும் உண்டு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பொருளுக்கேற்ற வினாக்கள் எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கலைச்சொற்கள் இருக்குது. கீழ்வரும் தொடர்களில் பொருத்தமான கருப்பொருளை எழுதுக. மயங்கிய பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி கீழே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏவேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும். வினா எண் 34 கட்டாயமாக விடையளிக்கும். வள்ளுவம் சிறந்த அமைச்சர் கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குறள்வழி விளக்குக. நெடுநாளாக பார்க்க எண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் வீட்டிற்கு வந்திருக்கிறார். நீங்கள் அவரை எதிர்கொண்டு விருந்து அளித்த நிகழ்வினை விரிவாக எழுது. அடிப்படாமல் எழுதுக. தேம்பாவணி பாடல் கேட்டிருக்காங்க. பின்வரும் திருக்குறளை அழகீட்டு வாய்ப்பாடு காண்க. நெக்ஸ்ட் வந்து அனைத்து வினாக்களுக்கு விடையளி. இறைவன் புலவர் இடைக்காணான் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. அதே மாதிரி கீழே புதியதாக திறன் பேசி வாங்கியிருக்கும் தங்கைக்கு திறன்பேசி பயன்பாடு குறித்த அறிவுரை கூறி கடிதம் எழுது. மழை வெள்ளத்தால் வீழ்ந்த மரங்களை அகற்றவும் பழுதடைந்த மின்விளக்குகளை சரி செய்ய வேண்டிய மாநகராட்சி அலுவலருக்கு கடிதம் எழுதுக. காட்சினை கொண்டு கவி உணர்வு கொடுத்துருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே இன்சொல் வழி நடப்பதால் உண்டாகும் நன்மைகள் ஏதேனும் 5. அதே மாதிரி தீய சொல் பேசுவதால் ஏற்படும் விளைவுகள் 5னை பட்டியலிடு. ஸோ இந்த மாதிரி வினாக்கள் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு கீழே 3 × 8 24 3 × 8 24. இதில் சங்க இலக்கிய பாடல்கள் 4னை எழுதி அவை கூறும் அரசியல்களை விளக்கி எழுதுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரை முதன்மை தொழில். அதுக்கு கீழே சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. இதான் 10ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கொஷின் பேப்பரில் தான் கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.